கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ஏசாயா 64 அதிகாரம் 8 நீர் எங்களை உருவாக்கினவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. ஏசாயா 64 அதிகாரம் 8 நீர் எங்களை உருவாக்கினவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. இங்கே ரொம்ப அழகாக பக்தன் சொல்கிறாரு, கர்த்தர் நம்மளை உருவாக்கியிருக்கிறார். ஆமென். நம்ம அவரோட சாயலில் இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? நிறைய பேர் யோசிக்கிறீங்க, நான் ஏன் ஹைட்டாக இல்லை, நான் ஏன் குள்ளமாக இருக்கேன், நான் ஏன் எவ்வளோ ஹைட்டாக இருக்கேன், குண்டாக இருக்கேன், கருப்பாக இருக்கேன், எனக்கே இப்படி, எனக்கே அப்படி. இங்கே வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, அவர் நம்மளை உருவாக்கி இருக்கிறாரா. ஆமென். உங்களுக்கு எது அழகாக இருக்கும், உங்களுக்கு எது நல்லதுன்னு அவருக்கு தெரியும். அதன்படி உங்களை அவர் சிருஷ்டித்திருக்கிறார், அதன்படி உங்களை உருவாக்கியிருக்கிறார். உங்களை உருவாக்குனது எப்போனா, உங்களை தெரிந்து கொண்டது எப்போனா, தாயின் கர்ப்பத்தில் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே உங்களை பற்றி அவருக்கு தெரியும். ஆமென். நீங்கள் எப்படி இருக்கணும்னு தெரியும், எந்த ஹைட்டில் இருக்கணும்னு தெரியும், நீங்கள் யாரை மாதிரி இருக்கீங்க தெரியுமா? தேவனை போல இருக்கிறீங்க. அவரோட சாயலில் உங்களை படைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் அவரோட கரத்தில் இருக்கிற கிரியைகள், அவர் கரத்தினால் உண்டு பண்ணப்பட்ட கிரியைகள். அப்போ நம்ம எவ்வளோ விசேஷமானவங்க. இனி உங்களோட வெளித்தோற்றத்தை நினைத்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை உருவாக்கியிருக்கிறார், அதுவும் அவரோட சாயலில் உருவாக்கியிருக்கிறார். ஆமென். அதை நினைத்து சந்தோஷப்படுங்க, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென்.